வணக்கம் வெண்பிரி யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். T20 வேர்ல்டு கப்போட செகண்ட் செமிஃபைனல் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கு இடையில் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூனா நேஷ்னல் ஸ்டேடியம் கொயனால தான் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக இது வரைக்கும் 15 T20 மேட்சஸ் நடந்திருக்குது. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 6 முறையும் பேட்டிங் செகண்டு 9 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 148. ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் ட்ராக் தான், மீடியமான ஸ்கோர் இருக்கிற மாதிரியான ஒரு ட்ராக்கு. ஹை ஸ்கோர் 191 ஃபார் 5ன்னு இங்கிலாந்து இங்கே பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. லோ ஸ்கோராக 39-10 யுகாண்டா இங்கே பதிவு பண்ணியிருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 150 பிலோவாக 6 முறையும் 150-69 வரைக்கும் 5 முறையும் 170-89 வரைக்கும் 3 முறையும் எபோவ் 190ல் ஒரே ஒரு முறை, அது இங்கிலாந்து பண்ண ஸ்கோர் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த பிச்சோட கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா டிஃபிகல்ட், அதாவது ஸ்லோ சர்ஃபேஸ் தான். ஸ்கோர் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு பிச்சு தான் இது. அதுக்கப்புறம் ஸோ அது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேஸிங்கும் கொஞ்சம் ஈக்குவலாக சேலஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே இது இருக்கலாம். இது வரைக்கும் பேட்டிங் செகண்டு வின் பண்ணியிருக்கு. சேலஞ்சாக இருந்தால் கூட செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கோரை எடுத்துகிட்டு போய் வின் பண்ணுற மாதிரி நிறையா மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் என்ன ஸ்கோர் வைக்க போகிறோம் அப்படின்ட்டு, இதில் இந்தியாவுக்கான அட்வான்டேஜ், இங்கிலாந்துக்கான அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இதையெல்லாம் பற்றி ஒரு நிமிஷம் மட்டும் பார்ப்போம், 1.5 நிமிஷம். ஸோ இந்தியாவுக்கான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான பிச்சுக்கு லாஸ்ட்டு மேட்ச் மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கும்போது ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. இனிஷியல் விக்கெட்ஸுகள் தொடர்ச்சியாக விலகாமல் இருக்கும் பட்சத்தில். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. நிறுத்தி ஆடக்கூடிய மனநிலையில் இந்திய பேட்டர்ஸ் இல்லை. ஸ்கோரை எடுத்துட்டால் நம்ம வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஸோ அதனால் அதிகமாக ஆடுறாங்க. ஸோ இது இருமுனை கத்தி மாதிரி, ஒரு வேளை விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு பவர் பிளேயில் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்கோரை அப்படியே விக்கெட்டுகள் அடுத்து விழுந்தால் கூட மேனேஜ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங்க்கு என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் இதுதான். இனிஷியலாக என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ அந்த கண்டிஷனுக்கு ப்ளே பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ரொம்ப ஸ்லோ ட்ராக்காக இருந்தால் கண்டிப்பாக போன மேட்ச்சில் ரோஹித் பண்ண மாதிரி இந்த மேட்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இந்த விஷயம் மேபி ரோஹித்துக்கு கொஞ்சமாக கிளிக் ஆகுது. அவர் பெருசாக போன மேட்ச் மாதிரி இல்லைன்னா கூட ஒரு 20-30 எபோவ் அப்படின்னு அடிச்சிட்டா கூட ஓரளவுக்கு அந்த ஸ்கோரை மேனேஜ் பண்ணி இந்த ஆவரேஜ் ஸ்கோர் 150 அங்கே ரேஞ்சை ரீச் பண்ணிட்டா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுவே இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ அண்டு ஸ்டடி தான். ஸோ அப்போ அவங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் ஃபேவராக இருக்கும். அப்போது ஒரு வேளை இந்தியா செகண்ட் பேட்டிங் போயிடுச்சுன்னா கொஞ்சம் வின் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட இது. ஸோ இங்கிலாந்து ஃபஸ்ட்டு ஸ்டடியாக தான் ப்ளே பண்ண பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸுக்கு டிஃபிகல்ட்டி இல்லை. பட் செகண்ட் இன்னிங்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்போ 2 பேரும் ஒரே கண்டிஷனில் இருக்காங்க. மேட்ச் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துங்க. இந்த சொன்ன விஷயத்தை ஞாபகம் வச்சு டீம் போட பாருங்கள். ஓகே, அடுத்து கிரெடிட் பெஞ்சில் பார்த்துடலாம். 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 4 பிளேயர் இருக்காங்க. ஸோ ஒரு 2லேருந்து 3 பிளேயர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ட்ராக்கை பேஸ் பண்ணிக்கங்க. இங்கே இருக்கக்கூடியதில் 2 பவுலர்ஸ் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரே ஒரு பவுலர் தான் இருக்காங்க. மோஸ்ட்லி பேட்டர் தான் இங்கே இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மேட்ச்சு ஒரு வேளை பேட்டிங் ட்ராக் கொடுத்துட்டா இங்கேருந்து 3 பிளேயர் வரைக்கும் கவர் பண்ண பாருங்கள். பவுலரை எடுக்கவே கூடாதுன்னு நம்ம சொல்லலை. பட் 3 பிளேயர் வரைக்கும் கவர் பண்ண பார்க்கலாம் இந்த இடத்துல. பட் இங்கே ஒரு பவுலிங் ட்ராக் கொடுக்கும்போது இதிலிருந்து 2 பிளேயர் மட்டும்தான் வர வாய்ப்பு இருக்கும். இதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கங்க. இந்த கிரெடிட்டில் நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுக்கான வழி இப்படி தான். அடுத்தது 8.5 பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பிளேயர் இருக்காங்க. 2லேருந்து 3 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணணும். மினிமம் ஒரு 2 பிளேயர் இங்கே ட்ராப் பண்ணுற மாதிரி வரும்.
இங்கே இருக்கிற பிளேயர்ஸை பொதுவாக பார்க்கும்போது எந்த பிளேயரையும் ட்ராப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா 4 பிளேயர் வரைக்கும் எடுத்துக்கங்க. பட் மோஸ்ட் சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளேயருக்கு இங்கே வாய்ப்பு இருக்கும் 8.5 பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே பாண்டியா டாப் கேப்டன்சி, ரிஷப் பண்ட் டிஃபால்ட்டாக விக்கெட் கீப்பிங்கில் பிக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இந்த கிரவுண்டு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கணும். ஆன் டைம் பிச் ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் தான் சால்ட்டு, பண்ட்டு 2 பேரும் ஒரே அமைப்பில் தான் இருப்பாங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் வாய்ப்பு இருக்குமானா இன்றைக்கி கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கிறது பெட்டர். இங்கே கொஞ்சம் பவுலர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஒரு 2 பவுலர் வரைக்கும் இங்கிருந்து கூட வர சான்சஸ் இருக்கலாம். அடுத்தது 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. மினிமம் ஒரு 2 பிளேயர் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் அந்த நடந்துக்கிட்டு மார்னிங் நடக்கக்கூடிய மேட்சையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இங்கே பிளேயர்ஸ் எடுங்க. கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இதில் அக்சர் பட்டேல் பர்சன்டேஜ் வைஸாக இப்போதைக்கு பார்க்கும்போது பிக் பண்ணுற இடத்துல இருப்பார். அடுத்த பர்சன்டேஜ் காட்டும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அதை பார்த்துங்க. பெரிஸ்டோ, ஏசிங், விராட் கோலி இங்கே இருக்குது. ஒரு மேட்சஸுமே பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருக்குது விராட் கோலி. ஸோ இந்த மேட்ச் மேபி இந்தியா வின் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆக ஒரு சின்ன சான்சஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது 7.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் மொயின் அலி, கிறிஸ் ஜார்டன் 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ இங்கே ஏதாவது ஒரு பிளேயரை எடுக்கலாம் அல்லது பிக் பண்ணாமையும் போகலாம். அது வந்து இந்தியா வின் பண்ணுற டைப் அப்படிங்கிற மாதிரியான டீமுக்கு பிக் பண்ணாமல் போங்க. பட் இங்கிலாந்து வின் பண்ணுற மாதிரி டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 2 பிளேயரில் ஒரு பிளேயர் வர இங்கிலாந்து வின் பண்ணும் பட்சத்தில். அடுத்தது 7 கிரெடிட். இந்த மேட்ச்சுக்கு 6.5ல் எந்த பிளேயருமே இல்லை. 7 கிரெடிட்டோட முடிஞ்சுது. 7 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 7 பிளேயர் இருக்காங்க. மினிமம் 3 பிளேயராவது உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே லோ பிக் பிளேயர்ஸ். ஸோ இங்கேயே அது கவர் ஆகிக்கும். பர்சன்டேஜ் வச்சும் கிரெடிட்டை வச்சும் நீங்கள் மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல கவர் ஆகிக்கும். உங்களுக்கு வரக்கூடிய அந்த 3 லோ பிக் பிளேயர்ஸ் யார் அப்படின்னா இங்கே இருக்கிற 7 கிரெடிட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸு தான். ஸோ இதில் ஜடேஜா, தூபே, குல்தீப் யாதவ், ஹரி ப்ரூக், லிவிங்ஸ்டன், சாம் கரன், ரீஸ் டாப்லி. ஸோ இந்த பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இனிஷியல் ஸ்விங் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டாப்லி இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சாம் கரன் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் இல்லை. ஸோ அவரை ட்ரை பண்ணலாம். இந்த 2 பேர் இருக்காங்க. அதை பொறுத்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பேட்டிங் பேஸில் திரும்பவும் ரவீந்திர ஜடேஜா, தூபேவே ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ஏதாவது ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். குல்தீப் யாதவ் செகண்ட் இன்னிங்ஸ் நம்ம வின் பண்ணுறோம் அப்படிங்கிற இடத்துல கம்பல்சரி பிக்காக நீங்கள் யோசித்து பார்க்குற மாதிரி வரும். ஸோ கிட்டத்தட்ட இதிலிருந்து 3, 4, 5 பிளேயரை சொன்ன மாதிரி இருக்கும். இதில் ஒரு 3 பிளேயரை நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு அந்த கண்டிஷனை பொறுத்து உள்ளே ஃபிட் பண்ணுறது பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அந்த கிரெடிட்டில் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த 7.5 கிரெடிட் மேபி இந்தியா ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் சுத்தமாக அடி வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு கிரெடிட் மைனஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் இல்லை வேறு ஏதாவது கிரெடிட்டில் ஆட்கள் வராமல் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருக்குது. 8 கிரெடிட்டில் மிஸ் ஆகுமா அப்படி சொல்லி பார்த்தோம்னா எல்லா பிளேயரும் வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மினிமம் ஒரு பிளேயராவது வரதான் வேணும். ஸோ அப்படி கண்டிஷன் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் ட்ராப் பண்ணுறதுங்கிறது இந்தியா சைடு மேக் பண்ணும்போது 7.5 ட்ராப் பண்ணுங்கள். ஸோ இல்லை இங்கிலாந்து சைடு போடுறோம், இல்லை ஈக்குவல் மேட்சஸாக போடுறோம் அப்படின்னா நீங்கள் எல்லா கிரெடிட்டையும் பிளேயர்ஸை இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எடுக்கிற மாதிரி தான் வரும். அந்த மாதிரி அமைப்பில் தான் பிளேயர்ஸ் இன்றைக்கி உட்காந்துருக்காங்க. இதே லெவல் தொடரும் பட்சத்தில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மட்டும் சின்னதாக மாற்றிக்கிங்க. வாங்க அடுத்தது பர்சன்டேஜ் பார்க்கலாம். 75 to 100ல் மொத்தமாக 6 பிளேயர் இருக்காங்க. ஸோ அந்த 6 பிளேயரில் 3 இல்லைன்னா 4 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் கிரெடிட்டை யூஸ் பண்ணிக்கங்க. எந்த பிளேயரை மிஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு. 9 கிரெடிட் பிளேயர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ பும்ரா, ரோஹித் சர்மா, ஸோ இந்த 2 பிளேயர் அந்த பக்கம் ஜோஸ் பட்லர். ஸோ ஒரு 3 பிளேயர் இங்கேயே கவர் ஆகிட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு பிளேயர் இந்த இடத்துல மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அல்லது 3 பிளேயர் எடுக்கிறீங்கன்னா அடுத்து இருக்கிற சூரியகுமார் யாதவை மிஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஆல்ரெடி கிரெடிட் அமைப்புலேயே இந்த பர்சன்டேஜ் வச்சு மெர்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிளேயர் ட்ராப் ஆயிரும். ஸோ மிச்சம் இருக்கிற பிளேயர்ஸில் இனியும் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிளேயர்ஸ் இங்கே உட்காந்துருவாங்க. அடுத்தது 50 to 75 அப்படிங்கிற இடத்துல மொத்தமாக 5 பிளேயர் இருக்காங்க. மினிமம் 2 பிளேயராவது உள்ளே எடுக்கணும். 3 பிளேயருக்கான வாய்ப்பும் இந்த மேட்ச்சுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டலி
100 to 50ல் நீங்கள் 6 பிளேயர் அப்படிங்கிற ரேஞ்சியோ பெஸ்ட்டான ஜிஎல் டீமாக இருக்க வாய்ப்பு. டஃப் ஃபைட்டாக நடக்குதுன்னா இது கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வேளை ஒன் சைடாக எடுக்கிறாங்க, ஏதாவது ஒரு டீம் ஒன் சைடாக, அதுவும் இந்தியா ஒன் சைடாக போகுது, எடுத்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் 7லிருந்து 8 பிளேயர் வரைக்கும் எடுத்துக்கணும். காரணம் பார்த்திங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் தான் 50 போல் அதிகமாக இருக்காங்க. 8 பிளேயர் வரைக்கும் இருக்காங்க. அப்போது 7 பிளேயர் 8 பிளேயர் வரைக்கும் இங்கேருந்து வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கங்க. அப்படி நீங்கள் எடுத்தால் கூட பட்லர், அடில் ரஷீத், சால்ட்டில் மினிமம் ஒரு பிளேயராவது 1லிருந்து 2 பிளேயர் எடுத்துகிட்டு போகிறது பெட்டர் ரிசல்ட் தரும். அடுத்து 25 to 50 அப்படிங்கிற இடத்துல மொத்தமாக 6 பிளேயர் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து 2 இல்லைன்னா 3 பிளேயர். ஸோ இது 2 இல்லைன்னா 3 அப்படி இந்த 2 எந்த இடத்துல வருது அப்படின்னா இந்தியா ஒன் சைடாக வின் பண்ணும்போது 2 பிளேயரோடு நிற்க வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் இங்கிலாந்து வின் பண்ணுறாங்கன்னா 3 பிளேயர் வரைக்கும் கவர் பண்ணணும். அவங்களோட பிளேயர்ஸ் எல்லாருமே மொயின் அலி, ஆர்ச்சர், ஜார்டன், ஹரிப்ரூக், பெரிஸ்டோ எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் டீமில் பிக் பண்ணுற மாதிரி வரும். அவங்க வின் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இங்கே இருந்து தான் பிளேயர்ஸ் அதிகமாக வர சான்சஸ் இருக்கும். அடுத்தது 0 to 25 அப்படிங்கிற இடத்துல ஒரு 5 பிளேயர் இருக்காங்க. மினிமம் 2 பிளேயர் உள்ளே எடுக்கிற மாதிரி வரும். ஸோ டாப்லி லிவிங்ஸ்டோன், சாம் கரன், இங்கே சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா. ஸோ இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இங்கே திரும்பவும் இந்தியா ஜெயிச்சப்பவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னாடி மேட்ச்சு ரவீந்திர ஜடேஜா உள்ளே வந்திருந்தார். ஸோ அடுத்த மேட்ச்சு தூபே உள்ளே வந்திருந்தார். ஸோ இந்த விஷயம் தொடர்ச்சியாக நடக்க வாய்ப்பு இருக்குது. மேபி லாஸ் பண்ணுறாங்க இந்தியா அப்படின்னா மட்டும் இங்கே பிளேயர்ஸ் எடுக்காமல் அவங்க டீமில் உள்ள லிவிங்ஸ்டோன், சாம் கரன், டாப்லியில் ஏதாவது ஒரு பிளேயரை எடுத்துகிட்டு போகிறது பெட்டர் ரிசல்ட் தரும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு டீம் போடும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கிறத சொல்கிறீங்க. பட் அது உண்மை தான். கரெக்டான முறையில் மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிடிக்ஷன் படி கரெக்டாக ரிசல்ட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ அதை நம்ம எப்படி அதை கவர் பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வர வாய்ப்பு இருக்கும். என்னுடைய அசம்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா லாஸ் ஆகுதுன்னா ஜடேஜா மேபி உள்ள வர இந்த மேட்ச் சான்ஸ் இருக்கலாம் 1. ஸோ அதே போல் இங்கிலாந்து அப்போ வின் பண்ணும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல இங்கே சாம் கரன், டாப்லி, லிவிங்ஸ்டோனில் கம்பல்சரி ஒரு பிளேயர் வர சான்சஸ் இருக்கும். ஸோ டாப்லி இனிஷியல் விக்கெட் எடுக்கலாம், ஒரு சான்ஸு. ஸோ அது இல்லை மிஸ் ஆகுது அப்படின்னா சாம் கரன் வென்றாக வாய்ப்பு இருக்கும். ரொம்ப சென்டராக போய் மேட்சை முடிச்சு கொடுக்குற இடத்துல லிவிங்ஸ்டோன் இருக்கலாம். இது இங்கிலாந்து வின் பண்ணும்போது நடக்கக்கூடிய விஷயம். இங்கிலாந்து லாஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற இடத்துல ஹரிப்ரூக் மாதிரியான பேட்டர்ஸ் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் மொயின் அலி, ஹரிப்ரூக் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு சான்சஸ் இருக்கும். ஓகே, இப்போ கேப்டன் பாசிபிலிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நியூ கேப்டன் வரக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கும். அதாவது இந்த டோர்னமெண்ட்டில் இது வரைக்கும் இந்த டீமில் இங்கிலாந்து டீம்லேயும் சரி, இந்தியா டீம்லேயும் சரி, கேப்டன்னா இது வரைக்கும் வராத பிளேயர்ஸை ட்ரை பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ நாக் அவுட் சுச்சுவேஷன் மேட்சஸில் எல்லாமே நியூ பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். செமிஃபைனல் ஸ்டார்ட் ஆனோடனே அது நடந்துருச்சு. ரோஹித் சர்மா இது வரைக்கும் வரல, போன மேட்ச் வந்தார். ஸோ இன்றைக்கி வேறு ஏதாவது ஒரு பிளேயர் இந்தியா வின் பண்ணாலும் சரி, இங்கிலாந்து வின் பண்ணாலும் சரி, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அந்த பிளேயர் எலிஜிபிளா அப்படிங்கிறத மாதிரி மட்டும் யோசிச்சுக்கலாம். ஸோ ஒன் சைடு டீம் மேக் பண்ணுறது ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா நாக் அவுட் சிச்சுவேஷன் மேட்சஸில் அந்த மாதிரி இருக்கும். இந்தியாவே டாஸை வின் பண்ணி அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஒன் சைடாக மேக் பண்ணலாம். அதர்வைஸ் ஈக்குவல் ஃபைட் இருக்கிற மாதிரி போடுறது பெட்டர் ரிசல்ட் தரும். மீண்டும் ஃபைனல் மேட்ச் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.